பஞ்சாயத்து டிவில படம் பாத்துக்கிட்டு கல் எடுத்து உடைச்சு விட்டானுங்க. ஏன் கண்ணு உடைச்சிங்க? அதுல சேரன் பாண்டியன் படம் போட்டாங்க. ஏன் படம் பிடிக்கலையா? படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அண்ணன் தம்பி பெரிய மாதிரி காட்டினாங்களே, கடுப்பாயிருச்சு. கல் எடுத்து ஒரே அடி. அப்ப கூட உடையல, நான் தான் டிவி வெட்டி தூக்கி கீழே போட்டு உடைச்சேன். ஐயோ என் 10 வயசு பேர ஒரு மாங்காய் திருடிட்டான்னு அவனை பஞ்சாயத்துல அம்மனை குண்டியா நிக்க வச்சீங்களா? மறந்துட்டீங்களா? எடுத்துட்டு வாங்குறாங்களா? ஓகேப்பா, எங்க நிக்கணும்? நாங்க ரெடி. ஏன் தம்பி பயப்படுற? நம்மளுக்கு என்ன, பாக்குறவங்களுக்கு தானே தண்டனை. சும்மா இருங்கப்பா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு கோச்சுக்காதீங்க. பஞ்சாயத்துக்கு நான் புதுசா கலர் பொட்டி வாங்கி தரேன், நீங்க போங்க. இது நியாயமான வார்த்தை. சரி வாங்கயா போங்கயோ. கண்ணுங்களா, ரொம்ப தூரம் தொட்டிருப்பாங்க போல இருக்கு. ஓடி களைச்சு வந்திருக்கீங்க. இந்த கரும்பை 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியை சாப்பிட்டுருங்க. நான் சில்லுன்னு மோர் கொண்டு வரேன். இந்த கரும்பை 2ஆ வெட்டி ஆத்துல நம்மள பிரிக்க பாக்குது. எதுக்கு பிரியனா? நீ அந்த பக்கம் கடிராஜா, நான் இந்த பக்கம் கடிக்கிறேன். சரி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, கண்ணுக்கு கண்ணாக. கண்ணே, பாட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஆட்டம் தின்னு வலிக்குது. சரி, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை தம்பிங்களா? உங்க 2 பேருக்கு நான் பொண்ணு பாத்துட்டேன். ஒரு பொண்ணு வாடிப்பட்டி, இன்னொரு பொண்ணு மேட்டுப்பட்டி. போடா பட்டி. புரோக்கரே, அடிச்சு பல்லுக்கெல்லாம் ஊத்து விடுவேன். என்னப்பா நல்ல காரியம் பேசலான்னு வந்தா அடிக்கிறாங்க? எது நல்ல காரியம்? வேற வேற ஊர்ல பொண்ணு பார்த்து என்ன என் தம்பி பிரிக்கலான்னு பாக்குறீ நீ? அப்ப எப்படிதான் பொண்ணு பாக்குறது? அப்படி கேளு. எங்க 2 பேத்துக்கு பொண்ணுங்க ஒரே வீட்டுல இருக்கணும், அக்கா தங்கச்சியா இருக்கணும். வர்ற பொண்ணுங்க எங்களை மாதிரி ஒத்துமையா இருக்கணும். இப்ப வந்து தங்கச்சி தான் கட்டிக்குவேன்னு என் தம்பி சொன்னான்னு வச்சுக்க, நான் அக்கா கட்டிக்கிறேன். தங்கச்சியை தான் அண்ணனுக்கு பிடிக்கும்னு வச்சுக்க, நான் அக்காவை கட்டிக்கிறேன். நல்ல காலம் அவங்க அம்மாவை தான் கட்டிக்குவேன்னு சொல்லாம போய். அதோட முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ண என் தம்பி தான் பார்த்து ஓகே பண்ணுவான். அதே மாதிரி எங்க அண்ணன் தான் நான் கட்டிக்கிற பொண்ண ஓகே பண்ணுவாரு. ஓ, படித்தால் மட்டும் போதுமா படமா? ஆமா, சன் டிவில போட்டாங்க, பிளாக் அண்ட் ஒயிட். பாரம் அண்ணா, நம்ம 2 பேர்ல யாருன்னு சிவாஜி, யாருன்னு பாலாஜி? எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும்? ஏ தம்பி, நீ மூஞ்சி கண்ணாடியிலேயே பாக்குறீங்க. ஏப்பா ஒரு நாள் பார்த்து பயந்துட்டேன். நானும் தான். எங்க அண்ணனுக்கு வர்ற மனைவி நல்ல அழகா இருக்கணும். எங்க அண்ணனை என்னைய திட்டாம இருக்கணும். எங்க 2 பேரையும் பிரிக்காம இருக்கணும். அப்படி மட்டும் நீ செட் பண்ணி கொடுத்துட்ட, உனக்கு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிடுறேன். சாமியும் போறியா ராஜா? ஆமாண்ணே. ஏப்பா வெயில் நின்னு கும்புற, கருத்து போயிட்டீனா அப்படி நல்ல வா வா. அண்ணா, உங்களுக்கு நல்ல மனைவி அமையணும்னு பிள்ளையார்ட்ட வேண்டிக்கிட்டேன். அப்படியா? நானு உனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு சம்சாரம் அமையணும் வேண்டதுக்கு தான் வந்தேன். அப்ப உங்களுக்கு விடுறா, எனக்கு என்ன ஒரு கருப்பாயோ சுப்பாயோ பத்தா? அதெல்லாம் வேண்டாண்ணே. அப்படியா? சரி விட, நான் ஒரு மாதிரி தீட்சித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னன்னு நீங்க உங்க முகலட்சணத்துக்கு மாறி தேய்ச்சி ஒத்து வருமா? என்னடா பண்ண சொல்ற? இருக்கிறது தானே கட்டிக்க முடியும். டயானா வேற செத்து போச்சு. அது என்ன கையில போட்டுனா? பொங்கல் ராசா படைக்கிறதுக்கு. என்னன்னா இது? உங்களை கடையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கோயில செஞ்சு தானே படைக்கணும். வாஸ்தவமான பேச்சு. நம்ம ஆத்தா சோறு வடிச்சாலும் அது மனசு வாயில வைக்க முடியாது. நாம 2 பேரும் தான் பொங்க வைக்கணும். கல்லை கூட்டி விறக வச்சு புகஞ்சு கண்ணுல எல்லாம் தண்ணி வந்து இத்தனைக்கு மீறி நான் வைக்கிற பொங்கலுக்கு பிள்ளையாருக்கு பிடிக்கணும். நல்லா கோவிச்சிட்டாருன்னா எதுக்கு ரிஸ்க்? நம்ம ஊர் ஜனங்க போறான், ஐயர்கள் எல்லாம் பொங்கல் வாங்கிக்கிறாங்க, அங்கேயே பிள்ளையாருக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன சட்னி? சட்னி யாராவது படைப்பாங்களா? என்ன அர்த்தம்லாம் பேசிட்டுக்க? சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பொங்கல் நாம 2 பேரும் தான் தீக்கணும். இவர் திம்பாரா? அப்புறம் இந்த வெறும் பொங்கலை மனசு திம்பானா? உங்களுக்கு அறிவு அறிவுன்னு நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? இவ்வளவு பகுத்தறிவு பேசுறீங்களே. காக்கா யாரு? சனீஸ்வரன் வாங்கணும், அதனாலதானே போட்டீங்க. பைத்தியாரா, நம்ம ஊர் ஜனங்களை நம்ப முடியாது. அவனுங்க இவங்க அப்பா ஈஸ்வரனுக்கே வசம் வச்சவங்களாச்சு, மகன் பிள்ளையார் வைக்க மாட்டாங்களா? எதுக்கு ரிஸ்க்? அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் ஜனங்க கட்டின பொண்டாட்டியே நம்ப மாட்டானுங்க. அதனாலதான் சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு ஒரு ரவுண்ட் போடுவானுங்க. காக்கா சொல்றதா திங்கிறது தெரியுமா? அப்ப ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து காக்காய் கூப்பிடுறீங்க? பக்கத்துல நாய் போட்டுக்கலாம்ல? வாஸ்தவமான பேச்சு. நாய்க்கு அட்ரஸ் இருக்குல்ல? ஏன்டா நாய் கொண்டேன்னு பக்கத்து வீட்டுக்கிற செருப்புல வந்து அடிப்பான்ல, காக்காய்க்கு அட்ரஸ் இருக்கா? இல்ல. என் காக்கா ஏன்டா கொண்டேன்னு எவனாவது வந்து கேட்பானா? அதனாலதான் அனாதையா தெரியுது காக்காய் தேர்ந்தெடுத்துக்கானு. நம்ம வீட்டுல உங்களுக்கு தானே அறிவோ அறிவு. என்ன தம்பி நீ உனக்கு எனக்கு பிரிச்சு பேசிட்டு இருக்க? இப்போ நம்ம குடும்ப சொத்துல யாரு பேர் இருக்கு? பொதுவா தான் இருக்கு. அறிவும் பொதுவா இருந்துட்டு போட்டு. அண்ணே, காக்கா பறந்துருச்சு. அப்ப சாகல. சாப்பிடு சாப்பிடு. அன்சு, எனக்கு ஒரு விளக்கம் வேணும். புள்ளையாருக்கு என்ன இப்படிதான் எலிய வாங்கின மாட்டாங்க? அதுவா இல்ல, வாங்கின டிமாண்ட் தான் தம்பி. இவர் தம்பி முருகன் சேவலை மயில எடுத்தாரு.
இவங்க மாமா ஒரு வாகனத்துல போறாரு, அத்தை ஒரு வாகனத்துல போகுது, இவங்க அப்பன் ஒரு வாகனத்துல போறாரு. பெரிய பாடி இல்லையா, வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருக்கேன். அசந்து போய் உட்கார்ந்தாரு, அடியில எலி மாட்டிருக்கேன். சந்திரபாண்டி, சூரியபாண்டி, புடிச்சிட்டேன். இது எலிவா? இல்ல, உங்களுக்கு ஏத்தா மாதிரி 2 பொண்ணுங்களை புடிச்சிட்டேன். ஒரு அப்பா, அவருக்கு 2 பொண்டாட்டிங்க. யோ, அவரு பொண்டாட்டி உடியா, நாங்க கட்டிக்கு போற பொண்டாட்டிகளை சொல்லு. பெரியவ பேரு மீரா, சின்னவ பேரு தாரா. தாரா? அப்படி போடு. அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வர்றீங்க, மத்த ஏற்பாடுகளை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அப்ப கிளம்பு. என்ன தொல்லையா போச்சு. இந்தா அப்படி மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கிளம்பு. சட்னி இருக்கு. இதுலயே சட்னி எவ்வளவு பிரயோஜனப்படுது பாத்தியா? இதுவே பழக்கமாயி சட்னி வச்சு படிச்சுட்டு அதுக்கு ஒரு சம்பிரதாயம் சொல்லுவானு பாரு. ஏன்னா எனக்கு இன்னொரு விளக்கு வேணும். ஐயோ, அதான் கல்யாணம் ஆக போதுல, சம்சாரத்துக்கு கேட்டீங்க. அதுலனே எலிக்கு வாழை என்ன நீளம் இருக்கு. அட செத்து போச்சுன்னா அசூசி எல்லாம் சுலபமா தூக்கி போறது. மனுஷன் செத்தா என்ன தம்பி, இப்பதான் புரோக்கர் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போற, நீ சாவை பத்தி சொல்லி பயமுறுத்துறியா? சரி சரி, யூசி தாரா ஐசி மீரா. ஓகே. எங்க தரகற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கல்ல? குதி போட்டுக்கிட்டு வந்துருவாங்க. தரகற பெரிய பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, சின்னவளுக்கு காது கேட்காருங்க, உண்மையை சொல்லிட்டீங்கல்ல? எதுக்கு சொல்லணும்ங்கற 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கறான். நாம 2 உண்மையை தான மறைக்கிறான். அதோ மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க வாங்க. இவர்தான் பொண்ணுங்களுடைய அப்பா. வணக்கம். இவரு பெரிய மாப்பிள்ளை சூர்யா பாண்டி, இவரு சின்ன மாப்பிள்ளை சந்திர பாண்டி. அதுக்கிட்ட பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க. பெரிய பொண்ணு இந்த போர்ஷன்ல இருக்கு. அண்ணா, நான் தான் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும். இல்ல, ஆமா, எதிர் போர்ஷன்ல சின்ன பொண்ணு இருக்கு. அப்படியா? அண்ணா, நான் அண்ணிய பார்க்க போறேன், நீங்க தண்ணிய பாருங்க. தண்ணியா? அண்ணன் முன்னாடி அண்ணி, தம்பி முன்னாடி தண்ணி. வாங்க. மாப்பிளைக்கு அறிவோ பாத்தீங்களா? அறிவோ அறிவுங்க. அம்மா, பொண்ணை கூட்டி வாங்க. தம்பி சந்திரபாண்டி, பொண்ணு வருது. மாதிரியா இருக்காங்க. என் பேரு தாரா. நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் தான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட். நல்லா பாடுவேன், நல்லா சமைப்பேன், கிணத்தை பார்த்த உடனே நீச்சல் அடிப்பேன். கிணத்துலயா? அடடா, பொண்ணுனா இப்படித்தாங்க இருக்கணும். ஏங்க, நான் விசாரிக்கிறதுக்காக வாயை திறந்தேன், ஆனா அதுவே அதுக்குள்ள மடமடமன்னு கொட்டிருச்சே. இது பாருங்க, இதுதான் நம்ம தம்பிக்கு எல்லா விதத்திலும் ஏத்த பொண்ணு. ஏன்னா அவங்க கொஞ்சம் அசமந்தம். இந்த மாதிரி தைரியமான பொண்ணு தான் அவனுக்கு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உடைச்சிட்டேன். என்னது, இடியே விழுந்தாலும் குனிஞ்ச தர நிமிராம அவ்வளவு அடக்கமா நிக்குதே. அம்மா, நீதான் என் தம்பிக்கு ஏத்த பொண்ணு. எங்க அம்சம் கூப்பிட்டு வந்து உடனே கல்யாணம் நாள் குறிக்க வேண்டியதான். அண்ணி, எங்க அண்ணனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். காம்போதி, கல்யாணி, பைரவி. ஆகா, 3 ராஜி ஒன்னா போட்டு பிணைஞ்சு விட்டீங்களே. இன்ப தேன் வந்து வாயுது காதினிலே. இது பாரதியார் பாட்டு தானே? ஆஹா, இத கூட ராகத்துல சொல்றீங்களே. இந்த ராகத்தை கேட்க எங்க அண்ணங்க அதை கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. எங்க அண்ணனுக்கு ஏத்த ஏன் பெருமனன் அண்ணி நீங்க தான். அண்ணி அம்மாவுக்கு சமம். காலை காட்டுங்க. குண்டலகேசி ராகம். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோ. நீச்சல் கொடுங்க. என்னடா இது? கல்யாண பொண்ணுங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இங்க ஆளுக்கு தூர புடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தா, நான் தம்பி கிட்ட சொன்ன போய் படுறானே, அதுக்கு அவன் சொல்றேன். ஏன்னா இத்தனை நாளா நான் 2 ஒண்ணா கட்டல தானே படுத்திருந்தோம். இப்ப கல்யாணம் ஆனவனு பிரிக்கிறாங்கிறான். ஏண்டா அப்படியா சொன்னேன்? விவரம் கேட்டவனே, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தனியா படுக்க கூடாதுடா. இப்படி செஞ்சா என்ன? நான் அண்ணனும் இந்த ரூம்ல படுத்துக்கிறோம், அக்கா தங்கச்சி அந்த ரூம்ல படுத்துக்கிட்டோம். எப்படி ஐடியா? டேய், அப்படி படுக்க கூடாதுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க புருஷன் கூட தான் படுக்கணும். அப்படின்னா 4 பேரும் ஒண்ணா படுத்துக்கிறோம். பத்தாது தம்பி, கல்யாணத்துக்கு அவங்க சித்தப்பா மாமா மச்சி எல்லாம் வந்துருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒண்ணா படுத்துக்கலாம். அப்படியா? இதுவும் நல்ல ஐடியா. ஐயோ போடா உள்ள. அதுதான் சொன்னேன். இவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. 2 வருஷம் ஆகட்டும், எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் பண்ணலான்னு கேட்டே. நீ ஐயோ நீ சும்மா இருடா. நீ உள்ள போடா. அண்ணா, ஜாக்கிரதையா போ. என்ன ஜாக்கிரதையா? நான் யுத்தத்துக்கு அப்புறம் போடா. அட போடா. அவன் தான் போயிட்டால, நீ ஏன்டா உட்கார்ந்திருக்க? இல்லையம்மா, விடியற வரைக்கும் தம்பி பிரிஞ்சிருக்கணுமே நினைச்சா ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுமா. போ உள்ள.
தம்பி பொண்ணு பார்த்துட்டு வந்த அன்னைக்கே சொன்னா அண்ணி வந்து மாதுரி தீட்சித் மாதிரியே இருக்கும்னு. என்ன மாதுரி தீட்சித் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு. பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன். டேக் யுவர் பெட். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய ஊத்தி பிசைஞ்சு பிசைஞ்சு செஞ்ச இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல உண்மை. இனிமே நீ கிடைக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன துணிமணி போடணும், எப்படி தொழில் பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், அப்புறம் வந்து எவ்வளவு குழந்தைகள் பத்துக்கணும், அது நீ ஒண்ணுனாலும் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ ஒரு டஜன் வேணுனாலும் நான் முயற்சி பண்றேன். ஆனா அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான், ஆனாலும் முயற்சி பண்றேன். உனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் இப்படி மடியில் படுத்துட்டு கேட்டேக்கிறேன். எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் உன்ன போல இல்லம்மா, பதில் சொல்லம்மா. என்னங்க என்னம்மா? என்ன வர்ணிச்சு ஏதாவது 4 வார்த்தை பேசுவீங்கன்னு பார்த்தா ஏதோ குறைச்சுக்கிட்டு மென்னுகிட்டே இருக்கீங்க. என்னது மென்னுகிட்டு இருக்கனா? ஆனா தம்பி சொன்னானே நீ நல்லா பாட்டு பாடுவியாமே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் அந்த பாட்டுல மிக்ஸ் பண்ணி அடிச்சு விடு. நீ மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? மாதுரி தீட்சித்துக்கு பாட தெரிஞ்சதுன்னா லதா மங்கேஷ்கர் மாதிரி, அந்த காலத்து கேபி சுந்தரமால் மாதிரி இருக்கும்ல. பாரா ரேட்டா பாரா, நான் அந்த மடியில் படுத்து கேட்டேன்டா. பாரா என்ன சுதி பிடிக்கிறியா? புடிச்சு 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 புடி 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 மேல பாடுறியா? ஐபிச்சிலியா? ஐயோ வேணா வேணா, கழுதிகளை முடிச்சுக்க. கிளிய பாடு. உன்னை வர்ணிச்சே. என்ன மறுபடியும் கையை நீட்டி நீட்டி அசை போடுறீங்க? ஐயோ ஹலோ 1 2 3 1 2 3 1 2 3. கம்மலா 3 பவுனுங்க. உனக்கு அதே கேட்காதா? பாடுறா ராஜா, பாடுறான். பாபா 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 உனக்கு பேச்சு வராதா? உனக்கு இந்த சவுண்ட் சமாச்சாரம் கிடையாதா? உன்னை சொல்லி குத்தம்ல, எங்க அண்ணன் நான் இருக்கேன்ல, அவனை போய் பேசிக்கிறேன். என்னங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது, பாக்க பாவமா இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டல, நான் பாவம் தான். ஏய் அண்ணன் இற வரேன். ஐயா டேய் போடி. ஒரே பொட்டன வெட்டி போடுறேன். அட பாவி, அநியாயமா வாழ்க்கையோட விளையாட்டியாடா. நீ மட்டும் யோசிக்கமா, அநியாயமா என் வாழ்க்கையில விளையாட்டியாடா? என்ன டாவா? ஆமாடா. ஏண்டா கூட பிறந்த அண்ணா டா போட்ட பேசுற? அப்படிதான் சொல்லுவேன். ஒரு டமார கதை கட்டி வச்சு 3/4 மணி நேரம் கத்திருக்க, அதை போய் கட்டி வச்சுட்டேடா. டேய் இங்க மட்டும் என்ன வாழுது? என்னங்கடா உடஞ்சு போன ரிக்கார்ட்ல ஊசி மாட்டின மாதிரி பேபான்ட்டா இருக்கா, சுத்தமா இல்லமா. அதான் எனக்கு காதைய காதை பொண்ணை கட்டி வச்சுட்டு அந்த கேடி. ஐயோ என்ன பேசுறீங்க? அடுத்து கல்லுக்கெல்லாம் பேசுறீங்க. இவங்க என்னமா பேச? போய் பஞ்சாயத்துக்காரர் கூட்டு வா, இப்பவே பாகத்தை பிரிச்சாகணும். இந்த பாதுகாத்துலையா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கடா காலையில. அறிவிலாம் பேசிக்கார, புதுசா கல்யாணம் பண்ண நாங்களே தூங்காம வாசல் நின்று பேசிக்கா. இந்த கழுத்து பசங்களுக்கு என்ன தூக்க வேண்டியது? கூட்டு வாமா, வீட்டை பிரிச்சாகணும் கைத்து கட்டி. ஆமா என்ன ஆமா கைத்த கட்டி வீட்டை 2 பிரிச்சா நான் எங்க படுக்கிறது? நீ கிளவி தானே, போய் மாட்டு பட்டியல் படு. இல்ல தெருவுல படு. டேய் என்னடா பேசுறீங்க 2 பேரும்? டேய், வாய் மூடு. சாகர வரைக்கும் நீ மூஞ்சல் முழிக்க கூடாது. ஓ முஞ்ச என்ன நீ பாத்து வச்சே பொண்ணு, இவன் முஞ்சில முழிக்க மாட்டேன். நானும் முழிக்க மாட்டேன். திரும்ப முழிக்க மாட்டேன்னு சொல்லு. ஐயோ கன்ஃபியூஷன் ஆகுதே. சொல்லு. டேய் அனாவசியமா பேசாத. அம்மா சொத்தை பிரிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். நானும் மிதிக்க மாட்டேன். பாத்து போடா. அண்ணே, வாச இப்படி போடா, நான் பொடகாலி பண்ணுறேன். அத்தை இந்த வீட்ல யாரும் சத்தம் போட்டு பேச மாட்டீங்களா? ஏன் எல்லாரும் குசு குசுன்னு பேசுறீங்க? போச்சு போ, இதுக்கு மேல சத்தமாவா? ஐயோ அவனுங்க 2 பேரும் தப்புங்களே. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப அது ஒண்ணுதான் உங்க 2 பேருக்கும் குறைச்சல். ஐயோ ஐயோ அவசரப்பட்டு அந்த தாடிக்கரையிட்ட உன்னை தொட மாட்டேன்னு சவால் விட்டனே, இப்ப என்ன பண்றது? ஐயோ உடம்பா இது உடும்பு. ஏய் வா, வேலை செஞ்சது போதும், நான் கண்ணை மூடிக்கிறேன். நீ ஓடி வந்து உடும்பு மாதிரி கட்டி பிடிச்சு ஒரு உம்மா கூட தாங்க முடியல. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, கவலைப்படாத, நான் இருக்கல்ல, நான் கண்ணை முடிக்கிறேன். அப்படிதான் உம்மா. ஐயோ தாரு, நீ தான் நினைச்சேன், கருப்பு பறி போறிச்சு. அடுத்தவன் பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? ஐயோ நான் உன்னதான் கூப்பிட்டேன். என்னது அப்படிதான் செய்வீங்களா? ஐயோ நான் உன்னதான் கூப்பிட்டேன். மறுபடியும் அப்படிதான் செய்வீங்களா? ஐயோ சத்தியமா உன்னதான் கூப்பிட்டேன், அவளை இல்ல. இனிமே அவளை மறந்துருங்க, நான் இருக்கேன் இல்ல. ஐயோ என்னது காலங்காத்தால இப்படி வந்து கலக்கிறாளே. ஏமா குளிச்சிட்டு துணிமணியில அங்கேயே மாத்திட்டு வந்து தொலைக்கலாம்ல, இப்படி வந்து மனுஷனை ஏன் சாகடிக்கிற? பாபா என்னங்கிற? பாபா 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 பா தாலி கட்டின புருஷன் முன்னாடி வந்தா தப்பு இல்லைங்கிறாளா? தாலி கட்டினே உனக்கு விவசாயம் இருக்காங்கிறாளா? அந்த பையன்கிட்ட சவால் விட்டு மனுஷன் சாக வேண்டியதா இருக்கு.
ஒரு இடமும் புரிய மாட்டேங்குது. என்ன ஜாக்கெட் போட்டுமான்னு கேக்குறியா இல்ல ஜாக்கெட்டே நீ போடாம விட்டுட்டுமான்னு கேக்குறியா? கடைசியில் சொன்னதா? அவங்கிட்ட வேற சவால் விட்டு தொலைச்சிருந்தேமா. ஓஹோ, இங்க நடக்கிறது அவனுக்கு எப்படி தெரியுமான்னு கேக்குறியா? கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பாசம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. பே 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 பே. இல்லம்மா, இவ என் ரூட்டுக்கு வர மாதிரி தெரியல, அதனால இவ ரூட்டுக்கு போய் நான் இவ பாசி கத்துட்டு இருக்கேன். சாயங்காலம் வரைக்கும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பாஸ் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன். காசு சம்பாதிக்க இப்படி சீட்டு தான் ஆடணுமா? உங்க அண்ணன் கிட்ட ஒரு பானை இருக்கு. நேத்து 100 ரூபாய் கொடுத்தேன். 10 நிமிஷத்துல 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டா சந்திரபாண்டி. அவனே ஒரு பிராடு. இவர் 100 ரூபாய் கொடுத்தாரா, அவர் 200 ரூபாய் கொடுத்தாரா? யார்கிட்ட காது ஊத்துறீங்க? அண்ணே, நான் ஒத்தக்கல் மூக்குத்தி கொடுத்தேனே, அவன் ரெட்டைக்கல் கம்பலாவே திருப்பி கொடுத்துட்டாருண்ணே. ஆமாண்ணே. நிஜமாவா? ஒரு வேலை இருந்தாலும் இருக்குமோ? டேய் செல்லத்தரேன், அண்ணே ஒண்ணு செய்ய. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. இத 2000 ரூபாய்க்கு கொடுப்பார்ல? கண்டிப்பா. அதை கொண்டு வா. அண்ணே அண்ணே டேய், அண்ணே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கவனிக்கவே இல்லைண்ணே. கண்ணுல படாத அளவுக்கு நான் என்ன மூட்டை பூச்சியாடா உன் கால் கடை சுத்தனா? அண்ணே, இதுல 1000 ரூபாய் இருக்குண்ணே. குஞ்சு பிடிக்கிற பானையில வச்சு 2000 ரூபாய்க்கு கொடுங்க. நாம டபுளிங் பண்றது ஊர் பூரா தெரிஞ்சு போச்சா? நம்ம தம்பி நோட்டு மாதிரி இருக்கே. எப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? இல்ல, காலையில தான் எங்க ஆத்தாளுக்கு 500 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் பண்ணி கொடுத்தேன். அந்த நோட்டு மாதிரி இருக்கேன்னு. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அவருக்கு தான் லட்ச ரூபாய் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்காரு. இது ஏன் பண்ணண்ணே? அடிச்சிட்டியா? ஆமாண்ணே. லட்சம் ரூபாயா? ஆமாண்ணே. அப்படின்னா முடிஞ்சா அவங்க அதை லேசா போட்டு வை. இந்த மாதிரி அண்ணா ஒன்னு 2000 என்ன 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்தோம் இல்லையா? நீங்க போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. நான் பானையில வச்சு குஞ்சு வச்சு வைக்கிறேன். சந்திரபாண்டி, பானை குட்டி போட்டுருச்சு. இந்த நீ கொடுத்த 1000 ரூபாய், இந்த குட்டி போட்ட 1000 ரூபாய். டேய் போங்கடா போங்கடா. இங்க வா. எனக்கு லாட்டரி சிஸ்டம் விழுந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அது 2 லட்சம் ரூபாயா குட்டி விடும்ல? ஆமா. 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவன் சொத்தை எழுதி வாங்கிக்குவோம். அவனுக்கு தெரியாம பானையை உடைச்சு விடுவான். அப்புறம் நடுத்தருவுல தான் நிக்கிறான். நல்ல அண்ணே. அட போங்கப்பா, பெருசவம் பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் வலிக்குது. அண்ணே, ஒரு பெரிய அமௌண்ட் அண்ணே. 1 லட்சம் ரூபாய் அண்ணே. லட்சம் ரூபாயா? ஆமாண்ணே. என்ன கை நடிக்குது? இல்ல, நம்ம பானையுடைய சர்வீஸ்லயே இது கொஞ்சம் பெரிய பிரசவம். சுகமா நடக்கணுமேனு பதட்டமா இருக்கு. இது என் தம்பி பானையிலேன்னு சொல்லுவியே? ஆமாண்ணே. சரி, உண்மைதானே? ஆமாண்ணே. நீ போயிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு வா. சரி. இன்னொரு பெரிய பிரசவம் பாரு, கொஞ்சம் டைம் எடுங்க. சரி. போயிட்டு வா. சரிண்ணே. நீ சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு வேற தயாரா இருக்கு. ஆமாண்ணே. கட்டி கொண்டு போகணும்ல? கொண்டு போடுவோம். யாரும் பிரசவமா இருக்கும். சீக்கிரம் போய. அண்ணே, அது சின்ன பிரசவம்ண்ணே. கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இது பெரிய பிரசவம்ல ரொம்ப நேரம் ஆகும்ல. அப்ப எத்தனை நிமிஷம் இருக்கு? 5 நிமிஷம் இருக்கு. வந்துரும்ல? ஏய், என்னடா ஒரு டைப்பா வராங்க? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணே, மேலதாளத்தோட வருவீங்கன்னு பார்த்தேன். சங்கி 70யோட வரீங்களே, என்னன்னு ஆச்சு? சாவுக்கு பிடிப்பா மேலதாளத்தோட வர முடியும். என்னது ஆத்த செத்து போச்சா? டேய், இவனை கூட பேசணும் சொல்லு. அவளுக்கு என்ன அவசரோட தான் இருக்கா? என்னாச்சு கேட்டா? அண்ணே, அந்த லட்சம் ரூபாய் என்னன்னு ஆச்சு? அது ஏப்பா கேக்குற? நீ லட்சம் ரூபாய் கொண்டு வந்து ஊத்தியா? நான் பானைக்குள்ள வச்சு குழந்தை பக்கத்துல ஏற்பாடு பண்ணேன். சென்னையில நல்லது நின்னுது. வெய்ய காலம் பாரு, வேச தாங்கல போல் இருக்கு. டெலிவரிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அம்மா புள்ள 2மே போயிருச்சு. அப்புறம் என்ன பண்ணு சொல்லி கொண்டு போய் எரிச்சிட்டு அஸ்தியோட வந்துட்டு இருக்கேன். டேய், யார்ட்ட காது ஊத்துற? டேய், இவனை பேச வேண்டாம் சொல்லு. அண்ணே, பேசாம இருக்கணும். அந்த லட்சம் ரூபாய் இவருதுங்க. இவன் பணமா? ஆமா. ஏன்டா இத முதல்ல சொல்ல? இவரு தன்னோட பணம்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. போங்கடா பைத்தியார பசங்களா. ஏய், மந்திர காரியத்துல பொய் சொல்லாமடா. அதான்டா பலிக்காம தாயும் போச்சு புள்ளையும் போச்சு. மந்திர பானை வேற செத்து போச்சாடா. ஏய், லட்சம் ரூபாய் குட்டி போட்டுச்சா செத்து போச்சா? யார்ட்ட கதை விடுற நீ? இறக்கைய 1000 ரூபாய் கொடுத்தீல, அது குட்டி போடுச்சுல. 1000 ரூபாய் குட்டி போடும் போது லட்சம் ரூபாய் டெலிவரியில சாக கூடாதா? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க? நானே சோகத்துல இருக்கா? இந்தா 1000 தான் இருந்தாலும் நீ பணத்துக்கு சொந்தக்காரன். இந்த அஸ்தி கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணியத்திலேயாவது உன் பொண்டாட்டி காது கேக்குதான்னு பாப்போம். ஆனா 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொண்டாட்டிக்கு வாய் ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். தம்பி, நான் வரட்டுங்களா? ஐயா, சங்கூதன காசு என்னப்பா அது? அனாதை பணம் வச்சா அடக்கம் பண்ண வந்தேன். எங்கிட்ட போய் காசு கேட்டா இதோ சாவுக்கு சொந்தக்காரங்க நிக்கிறாங்க, கேட்டு வசூல் பண்ணு. ஏண்டா அவன் பிராடு ஞாபகம் சொன்னல? ஏன்டா என்ன அடிக்கிற? 1000 ரூபாய் கொடுத்தோன்னு 2000 ரூபாய் வந்துச்சு இல்ல? அதோட சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? லட்சம் ரூபாய் கொடுத்து ஒண்ணும் பேசுறீல? சொந்த அண்ணனே வீட்டை விட்டு துரத்துற நீல? ஏண்டா, அவர் பானையை உடைச்சி நடுத்தருவுல நிக்க வைக்கிறேன்னு சொன்னீல? இப்ப பானையோட நீ நடுத்தருவுல நிக்கிற. எத்தனை ரூபாய் பணம் வேணும்? ஐயா, 2000ங்க. 2000 ரூபாய் கொடு. ஏட காசு இல்ல. டபுளிங் பண்ணி 2000 ரூபாய் இருக்குல்ல, குடுறா. காட்டு கொடுத்த கருங்காலி. என்னங்க தூக்கிட்டு போங்கடா. வா, ஆத்துல போய் அஸ்தி கரைக்கலாம். இல்ல, நான் இங்கே கரையா முடிவு பண்ணிட்டேன். எங்க? இங்க. என் செல்லம், உன்னை எதுக்காக இங்க கூட்டிட்டு இருக்கேன் தெரியுமா? இந்த புத்த 3 தடவை சுத்தி வந்தீங்கன்னா உனக்கு காதியாக்கம். அதாங்க, எனக்கு குழந்தை பிறக்கலனா ஊர்ல உங்களை தானே பொட்டேன்னு சொல்லுவாங்க. என்னது
நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற. உனக்கு காது கேட்கணும்னா இந்த பாலை புத்துல ஊத்து. மேரா மீரா, உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நீ மட்டும் வாயை திறந்து பேசினீனா இந்த ஊருக்கே வித்த காட்டுவ. என்ன பண்ணிட்டு இருக்காம? ஊத்திட்டியா? என்னது குத்து குத்து சொன்னா நீ குடிச்சிட்டு இருக்க? நல்லா இருக்குங்க, ஆனா சக்கரை தான் கம்மியா இருக்கு. ஆமா, பாம்புக்கு சக்கரை வியாதி, அதனாலதான் போடல. நல்ல வேலை முட்டையை இவ கையில கொடுக்கல, இல்லட்டா இதையும் உடைச்சு வாயில வச்சிருப்பா. சரி சரி கும்பிடு. என்ன இல்ல புத்த கும்பிடு. நாகாத்தமா, இந்த முட்டையை நானே உனக்கு உடைச்சு ஊத்துறேன். என் பொண்டாட்டிக்கு நல்லா காது கேட்கணும். ஊத்துனா தாண்டா காது கேட்க. பாம்பு விட்டு கொத்த வைக்கிறோம். ஐயோ, நீ பேசாம இரு. நாகாத்தாம்பா, உடைஞ்சு போன என் பொண்டாட்டிக்காத நீதான் எப்படியாவது ஒட்ட வைக்கணும். ஐயோ, ஓடியாங்களே 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 ஓடியாங்களே. அநியாயத்தை கேளுங்கய்யா, என் கோழி பண்ணி அழிச்சிட்டாயா. என்னது கோழி பண்ணியா? எங்கயா காணுமே? இந்த அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சாங்க, இவங்க தொல்லை தாங்கவே முடியலப்பா. ஒரு முட்டை உடைஞ்சு கிடக்கு, இத போய் கோழி பண்ணுங்கறியா? இதான் என் கோழி பண்ண. 10 ரூபா கோழி முட்டையை பொட்டி கடையில் கடை வாங்கிட்டு வந்துட்டு பண்ண போயிருச்சு. உனக்கு அடிச்சணும். உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் கோர்ட்டுக்கு போறேன். என்னப்பா ஒத்த முட்டையை கோழி பண்ணுங்கிற? என்ன அறிவிலா பேசுற? இது சாதாரண முட்டை இல்லையா, சீனா முட்டை. ஒரு முட்டையில 100 குஞ்சு பிடிக்கும். 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 லட்சம் ஆகும். 7 லட்சம் ரூபாய் பண்ணி அழிச்சிட்டாயா. தம்பி சொல்றத கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா தானே இருக்கு. ஆமா, நீ பெரிய கணித மேத போடா. சொட்டத்துல வேலை பாட்டு. என்ன தம்பி பெரிய ஆள சொட்டத்துல மரியாதை இல்லாம? சரி போங்க, வேலை பாட்டு போங்க. வரேங்க. போங்க. சரிங்க தம்பி, இப்ப கோழி பண்ணைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யோ, என்ன கோடி அளவுலாம் பேசிட்டு? இவன் முட்டையை நான் உடைச்சது நீ பாத்தியா? இல்ல அப்புறம் என்ன? இவன் முட்டையை நான் உடைச்சேன்னு முன்னாடி மேல சத்தியம் பண்ணி சொல்லி பாக்கலாம். எதுக்கு என் பொண்டாட்டி மேல? உன் பொண்டாட்டி சத்தியமா இந்த சூரத்தேங்காய் சத்தியமா நின்னா? ஓகே, கணக்கு நேரம். ஆமா, என் தென்னந்தோப்பியை அழிச்சு போட இல்லையா? ஏன்பா ஒரு தேங்காய் உடைச்சதுக்கு தோப்பை அழிஞ்சு போச்சுங்கிறீங்க? யோ, ஒரு ஒத்த முட்டை கோழி பண்ணை ஆகும் போது இந்த தேங்காய் வந்து தோப்பா கூடாதா? நீ அக்ரிகல்ச்சர் தெரியாம இருக்கீங்களா? வச்சு பெரிய பிளானா வச்சிருந்தாயா? எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேற வாங்கினேன். இப்ப கவர்மெண்ட் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, இந்த மானங்கெட்ட பயல்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நம்ம மானமே போயிடுனே. வாங்கடா போலாம். போங்கடா, வேலையத்த வயல போங்க. உன்னால என் மானம் போச்சு. உன்னாலதான் என் மானம் போச்சு. நீ தான் கெடுத்த. பேசாத நீ. நீ தான் கெடுத்த. ஒண்ணு என் மானத்தை கெடுத்து விட்ட நீ. வச்சு விடணும். நீ தான். உன்னாலதான் நான் கேட்டேன். உன்னாலதான் நான் கேட்டேன். தகராறு ஏன் சண்டை போடுறீங்க? இல்ல, உன்னாலதான் வந்தது. டேய் தம்பி, கொஞ்ச நேரம் ஒற்றுமையா இருக்கலாமா? சரிண்ணே. அறா அவனை. ஐயோ அறா. தம்பி, உன்னால பார்த்தா எங்களுக்கு. அடிக்காதீங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம். விட்டுருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் பிறவியிலேயே காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க இல்ல. ஒரு தீபாவளி அன்னைக்கு பட்டார்னு ஒரு பட்டாசு வெடிச்சுது. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி திரும்பவும் பட்டார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதிர்ச்சியில இவ பேசிடுவா, இவளுக்கு காது கேட்டோம். ஆளை விடுங்கப்பா. ஐயோ, கண்ணே தெரியலையே. ஐயோ, பெட்ரூம்ல வைக்கிறேன்டா வேட்டு. சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும், உனக்கு சங்கு ஊதுன மாதிரி இருக்கும். என் முண்டாட்டி வாயை திறக்கிறதே உனக்கு ஒப்பாரி வைக்கத்தான். டேய் டாடி, இன்னைக்கு ராத்திரி உன் பெட்ரூம்ல டைமண்ட் வச்சு உன் பெட்ரூமே கோயம்புத்தூர் ஆக்கிடுறேன். தம்பி, அரை இவ வேற. ஏய், உன் கட்டில கடையில வச்சு பாம்பு வெடிக்க போகுறா. நாளையில இருந்து என் பொண்டாட்டி பே இல்ல, நீ தாண்டா ஒரே அடியா பே. சொல்ல. நாடிக்கார ரூம்ல நான் பாம்பு செட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிக்க போகுது. என் முண்டாட்டியோட காது கேட்க போகுது. இவரை எப்படியாவது ஆள் கணுப்பணுமே. அடியே அடியே. அரே மேரா மீரா, இந்த பேவெல்லாம் என்னோட சரி. நாளையில இருந்து நீ சுத்தமா பேச போற. ஆமா, அது எப்படி நல்லா கேட்காத. காலையில சொல்றேன். காலையில எந்திரிச்சுன்னு நீ நல்ல ஒப்பாரி பாட்டு பாட வேண்டியது இருக்கேன். அட்டாளி மேல பழைய பாட்டு புஷ்மல்ல இருக்கேன், எடுத்து மனப்பாடம் பண்ண. ஐயோ, நீ போய் ஆள்ல படு. பசிக்குதா? சாப்பிடணுமா மறுபடியும்? ஆமா, எனக்கு பசிக்குது. ஓ, நான் 4 மணிக்கு பாத்ரூம் போவனே, அது சொல்றீங்களா? ஆமா, எதுக்காச்சும் போய் தொலை. என் முண்டாட்டிக்கு வாய் மட்டும் வந்துச்சு, பார்ட்டி எங்கேயோ போயிரும். பா, என்ன மீரா நீ வெளிய வந்துட்ட? பா, ஐ வெடிக்க போகுது. நான் காதை முடிக்கிறேன். என்னடி இது? என்னடி ஆச்சு? என்னவோ சத்தம் கேட்டுச்சே. அத்தை, தாரா, எனக்கு நல்லா பேச வருது. மீரா, எனக்கு கூட காது நல்லா கேக்குது. அப்படியா? ஐயோ, இது என் பிள்ளைக்கு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவானுங்களே. கண்ணுங்களா கண்ணுங்களா, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடா. என்னடா உனக்கு? டேய் சூரிய பாண்டியே,
கண்ணு ஐயோ என்னடா இது எவ்வளவு அழகா இருந்தீங்க இப்படி ராப்பிச்சக்கார மாதிரி ஆயிட்டீங்களே என்னங்க பேசுங்க என்னங்க நீங்களா இப்படி கருகி போன பண்ணி மாதிரி ஆயிட்டீங்க பேசுங்க மாமா பேசுங்க காதான கேக்குறேன் பேசலாம்ல வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்னடி இது பாம்பு வெடிச்சதுல என் பிள்ளைங்களுக்கு என்னமோ போல இருக்குது நீங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் போலீஸ்க்கு மீரா உன் பாஷை உனக்கு தான் புரியும் சொல்லு மீரா பாம்பு வச்சதே இவங்க தானா ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தன் வாயை திறந்து பேசவே மாட்டாங்கறான் இன்னொருத்தனுக்கு காதே கேட்கலையே அழாதீங்க அத்தை. பேச முடியலனாலும் இவர்தான் என் புருஷன் காது கேட்கலனாலும் இவர்தான் என் கணவன் கவலைப்படாதீங்க அத்தை. காலம் பூரா இவங்க ரெண்டு பேரையும் நாங்க கண்கலங்காம காப்பாத்துறோம் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி நான் எங்க அண்ணனை விட்டு பிரிய மாட்டேன். அண்ணா பேசுங்கண்ணே பேசுங்க. நான் முதல்ல போய் நீங்க வைத்தியரை கூட்டிட்டு பேசிக்கிட்டே வரேன். இருக்கணும் நான் கேட்டுக்கிட்டே எது சாப்பாடா பிரியாணியா சைவமா அசைவமா ஏது? ஆ? ஆ. You